சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். தட்டி ஆமென் சொல்லுங்க பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்ல போறேன்னா, உனக்கு ஒரு செக்யூரிட்டி போர்ஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், தேவ தூதர்கள். ஆமென். அவர் சொல்றாரு, என் பையன் 9 சூழ தூங்கிட்டு இருக்கிறான், தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போய் அவனுக்கு எஸ்கார்டா நில்லுங்க. அவங்க எல்லாம் பர்வதத்துடைய கண்ணை வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு மந்திரவாதி உள்ள வர முடியாது, கேரளா மந்திரவாதி உள்ள வர முடியாது. ஆமாவா இல்லையா? வர சொல்லி தான் பாருங்களேன், வர சொல்லி தான் பாருங்களேன் பாப்போம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தமிழ்நாடு மந்திரவாதி உள்ள வர முடியாது, கேரளா மந்திரவாதி உள்ள வர முடியாது. ஏன்னா என் படுக்கை சுற்றிலும், என் வீட்டை சுற்றி, இடத்தை சுற்றிலும், என் காரை சுற்றிலும், என் பைக்கை சுற்றிலும், இம்மானுவேல் ஊழியத்தை சுற்றிலும் என்ன நிப்பாட்டி இருக்கிறாருன்னா செக்யூரிட்டி போர்ஸ், பரலோகத்துடைய தூதர்கள் எனக்கு இருக்காங்க. ராஜ வாழ்க்கை இல்லையங்க. இப்ப கார்ல தான் போறோம், கார் பரவாயில்ல, சபையில நிறைவேறும் கார் வாங்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமென். நேற்று கலவாணி ஜான்சன் கார்க ஜோம் பண்ண ராத்திரி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ஆண்டவரை என்ன கேட்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே, கட்ட காசு கொடுத்தா மெயின் ரோடுக்கு பேரும் இடத்து காலி பண்ணிட்டு நல்ல பெரிய இடமா இருக்கணும். ஆண்டவரே, சர்ச்சைக்கு வரவங்களாம் நல்ல கார்ல வந்து இறங்கணும். அதுக்காக அமெரிக்காவில இருந்து ஓபாமா வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை கத்தர் ஆசை வைத்து காரை கொண்டு வர வைக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த அமெரிக்கா பணத்து மேல, ஜெர்மனி பணத்து மேல, இங்கிலாந்து பணத்து மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு தெரியும், என் சபையில என் ஜனங்களை ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம், ஆமென் சொல்லுங்க பாப்போம். சரி போகட்டும், நல்ல உற்சாகமான வெளியில போடுங்க, பரவாயில்ல. நம்மளுக்கு என்ன செக்யூரிட்டி போர்ஸ் இருக்குதுங்க? நம்ம வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இவன் நானே சொன்ன, ஆண்டவரே நான் காலையில் வெளியே கிளம்புறேன், தேவதூர்ல முன்ன என்ன செய்யும்? பாதுகாடும். இயேசு ரத்தத்தை முன்னாலே வாரி அடிக்கிறேன், பின்னாலே வாரி அடிக்கிறேன், முன்னாலே அடிக்கிறேன், பின்னாலே அடிக்கிறேன். பாத்தீங்களா? ஆமென். தூதலுக்கு கமாண்டர் எனக்கு பணிவிட செய்வதற்கு ரைட் சைடுல ஒருத்தர், லெப்ட் சைடுல ஒருத்தர் இருக்கிறான், முன்னால ஒருத்தர் இருக்கா, பின்னால ஒருத்தர் இருக்கிறான். ஆமென். அவர்கள் எல்லாரும் பணிவிட ஆவிகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை சோதரிக்கப்பட்ட நிமித்தமாக அவர்களும் பணிவிட செய்யும் ஆவிகள். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு அப்படி இருந்தா ஊழியர் எனக்கு மேல உண்டு இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சரி போகட்டும். நம்ம தூங்கும் போது, ஆட்டோல போகும்போது, சைக்கிள்ல போகும்போது, கார்ல போகும்போது நம்ம கொரட்டப்பட்டு தூங்குறோம் இல்லையா? என்ன ராஜ வாழ்க்கை, என்ன கொரட்ட தெரியுமா? அப்பா, நிம்மதியான தூக்கம். வால்யூம் 10 போட்டாலும் சரி, பெத்தட் இன்ஜெக்ஷன் இருக்கிறதுல ரொம்ப எஃபெக்டிவ் பெத்தட் இன்ஜெக்ஷன் தான் இல்லையா? நான் ஹார்ட்ல கஷ்டப்படும் போது, ஆரம்பத்துக்கு சித்தப்பாடு இருக்கும்போது அதான் போடுவாங்க ஆஸ்பத்திரியில். பெத்தட் இன்ஜெக்ஷன் அப்படி போட்டு அப்படி வெளியே எடுத்தா போதும். நர்ஸம்மா உண்மைதானா? அப்படி போட்டு வெளியே இப்ப போடலன்னு தெரியல, உருவதுக்குள்ள பிளாட் ஆயிரும், ஆடு தூங்க வச்சிரும். பெத்தடின் போட்டா கூட அப்படி தூக்கம் வராது உங்களுக்கு. நம்ம தூங்குறோம் ஐயா, ராத்திரி 12 மணி வரைக்கும் டிவியை நோண்டி நோண்டி பார்த்துட்டு, இருக்கிற சீரியல் எல்லாம் பார்த்துட்டு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த பயம் கூட இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதிக்கப்படுங்கிற பயம் கூட இல்லையே. சரி, ராத்திரிமா உட்காந்து டிவியை பார்த்துக்கணும், நோண்டி நோண்டி முறைச்சு பார்த்துட்டு இருக்கியா உட்காந்து பார்த்துட்டு சோமனமோ ஜோமனி நிம்மதியா படுத்துறோம். ஆனா நமக்கு என்ன பாதுகாவல், என்ன ராஜ வாழ்க்கை? அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? ஒரு பயல உள்ள வர முடியாது. பைபிள் சொல்லுது, ஒரு வாதவன் கூடாரத்தை ஒரு பொல்லாப்போனுக்கு அம்மாவா இல்லையா? சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது, எய்த்திற்கு வரப்பண்ணினதில் ஒன்றின் அவனுக்கு வர பண்ணேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை சேர்த்து ஆமீன் சொல்லுங்க பாப்போம். என்ன செல்ல டேடி. ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவார். அப்படி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த காலத்துல கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா, பின்வாங்கும் இதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. வேமவாசி எபிரேயர் 19:38-39 வாசி சீக்கிரம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க.
விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பின்வாங்கி போவானால் அவன் மேலின் ஆத்துமா எப்படி இருக்காது? பின்வாங்கி போனா நம்ம மேல யார் பிரியமா இருக்க மாட்டான்? ஏசப்பா என்ன செய்ய மாட்டார்? அவருடைய ஆத்துமா என்ன செய்யாது? நல்லா கவனிங்க, தாவீதுடைய ஆத்துமாவும் யோனாத்தானுடைய ஆத்துமா ஒன்றோடு எப்படி இருந்தது? இசைந்திருந்தது. நல்லா கவனிக்கணும், தாவீதுடைய ஆத்துமாவும் யோனாத்தானுடைய ஆத்துமா ஒன்றோடு எப்படி இருந்தது? ஆனபடினாதான் சவுலினாலே துரத்தப்படும் போது, சவுல் தாவீதை அழிக்க தண்ணின போது, சவுல் தாவீதை கொல்ல தண்ணின போது, தாவீது யோனாத்தான் தாவீது உடன்படிக்கை பண்றான். தைரியமாயிரும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேலின் ஆத்துமா எப்படி இருக்காது? பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களா? பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களா? அப்படி தூக்கி தூர போடுங்க. பின்மாற்றத்தை தூக்கி தூர போடுங்க. சமுத்திரத்தின் ஆழத்தில் பட்ட பாவத்தை திரும்பி எடுக்காதுங்க. முதுகுக்கு பின்னால் இருந்த பாவத்தை திரும்ப எடுக்காதுங்க. முதுகுனால பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது இல்லையா? அதுபோல சமுத்திரத்தின் ஆழத்துல நீ ரட்சிக்கப்பட்ட போது, கர்த்தருக்குள்ளே மாற்றப்பட்ட போது, கர்த்தருக்கு வாழ்க்கை அர்ப்பணித்த போது உன் பாவத்தை கர்த்தர் முதுகுக்கு பின்னால எந்து விட்டாரு, சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாரு. நீ ஏன் போய் அந்த குப்பையை கலந்த மாதிரி கிளறிட்டு இருக்கிற? ஏன் கிளறிட்டு இருக்கிற? அதை விட்டு வெளியே வந்தா, அது வேண்டாம் வெளியே வந்தா, திருப்பி ஏன் போய் அதை போய் உட்கார்ந்து கிளறிட்டு இருக்க, கிண்டிட்டு இருக்க உட்கார்ந்து? மேலும் சொல்லுறது, பின்வாங்கி போவதனால் அவன் மீது ஆத்துமா எப்படி இருக்காது? பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு ஹார்ஷா தெரியலாம், தப்பா தெரியலாம், வருத்தமா தெரியலாம். இந்த பின்வாங்குதல் என்கிற வார்த்தைக்கு என்ன கூட என்ன வியாக்கியானம் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அதை தெரிஞ்ச நீங்க பின்மாறவே மாட்டேங்கிறீங்க. ஒரு மனுஷன் பின்மாறுவான்னா அவன் வாழ்க்கையில நாசம் வருமா? அவன் வாழ்க்கையில அழிவு. பின்வாங்குதல் என்பது நாசம், அழிவு, அழிவுக்குரிய காரியங்கள், மரணம். நாசம், அழிவு, அழிவுக்குரிய காரியங்கள், மரணம். இந்த நாள் ஒரு பின்மாற்றத்தில் ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுமா? மரணம் என்றால் ஆவிக்கிற வாழ்க்கையில மரணம். அவனால் ஜெபிக்க முடியாது, அவனால் துதிக்க முடியாது, அவனால் ஆராதிக்க முடியாது, பைபிள் வாசிக்கல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சபாரணிக்கு வருகிற உற்சாகம் இருக்காது, மற்ற காரியத்துக்குள்ள வேகமா போறானே, ஏன் சபைக்கு அவனால் வேகமா வர முடியல? ஆவிக்கிற வாழ்க்கையில அவன் ஆத்மா என்ன செய்து போச்சு? செத்து போச்சு. ஆவிக்கிற வாழ்க்கையில மரணம் அடைஞ்சிட்டான். உனக்குள்ள பழைய உற்சாகம் இல்ல, பழைய வைராக்கியம் இல்ல. ஜபம் அன்றைய கருணை என்ன உற்சாகமா இருந்தா, என்ன வைராக்கியமா இருந்தா, இப்ப உனக்குள்ள இல்ல. ஏன் இல்ல? உன் வாழ்க்கை பின்மாற்றத்துக்குள் போய் கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை பின்மாற்றம் ஒன்று நல்ல கவனிங்க. பின்மாற்றம் என்பது உடனே வருகிற ஒன்றல்ல. இது நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெரியணும். பின்மாற்றம் என்பது உடனே வருகிற ஒன்றல்ல. பின்மாற்றம் என்பது நமக்கு தெரியாமலே மறைந்திருக்கக்கூடிய வீழ்ச்சிகள். ஆமென். பின்மாற்றம் உடனே பேக் ஸ்டேரிங்ல வராதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், பேக் ஸ்டேரிங் உடனே வராது. அது நமக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய வீழ்ச்சிகள். ஒரு ஜப வாழ்க்கையை குறைக்கும். பரவாயில்ல, நாளைக்கு ஜோம்பிக்கலாம், அடுத்த வாரம் ஜோம்பிக்கலாம் அப்படிங்கும். முன்னாடி 5 வாசனை 5 வாசனை 2 வந்துட்டீங்கன்னா பின்மாற்றம் வச்சுக்க. சபைக்கு 6 மணிக்கு 5:45 உட்கார நீ 7 மணிக்கு வந்தீங்கன்னா பின்மாற்றம் வச்சுக்க. 5:50 வர நீ 5:50 வந்தா பின்மாற்றம் வச்சுக்க. முன்னால உபாசனா துடிப்பா, இப்ப திருத்த சாப்பிட்டு கவலை இல்லாம உபாசனத்துக்கு நைட் பிரகாரம் வீட்டில் தூங்குறா, பின்மாற்றம் நினைச்சுக்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க பாபா. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்ட நாட்களிலே உபத்திரங்களாகிய அல்லேலூயா பிரகாசம் இருந்துச்சுன்னா, பிரகாசமே, ஆவிக்கிற உற்சாகமே, ஆவிக்கிற வைராக்கியம் உனக்குள் இருந்துச்சுன்னா, நீ பிரகாசம் அந்த நாட்களிலே மிகுந்த உபத்திரவத்தை நீ நன்றாய் சகித்தாயே. நேற்று போயிட்டு 3 மணிக்கு வந்தா காலை 7 மணிக்கு வேலை போனா வந்து 2 மணி நேரம் தூக்கிட்டு உடனே ஓடினிய. இப்பது எங்கே பின்மாற்றம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சரீரத்தை பார்க்கிறா, உன் சுகத்தை தான் பார்க்கிறா, உனக்குரியதான் பார்க்கிறா. நீ பிரகாசமாக்கப்பட்டு இருக்கும் போது, நீ உற்சாகம் இருக்கும் போது எல்லா போராட்டத்தையும் நீ சகித்தாயே. ஒருவர் பின்வாங்கி போவதனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு கர்த்தருக்கு வைராக்கியமா இருந்துட்டு, நல்ல உற்சாகமா இருந்துட்டு, நல்ல ஊழியம் செஞ்சுட்டு, நல்ல கர்த்தருக்கு அக்கிரியா மாறிட்டு இன்னைக்கு ஒவ்வொன்றாய் இருப்பா இருந்தால் தேவனுடைய ஆத்மா உன்மேல் பிரியமாயிராது என்று நான் சொல்லல, என் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவும் கர்த்தருடைய ஆத்மா ஒன்றோடு ஒன்று எப்படி இருக்கணும்? தாவீது யோனாத்தான் போல இருக்கணும். தாவீதுக்கு என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்? யோனாத்தானுக்கு தெரியும். நம்ம ஆத்மா அப்படி தேவனோடு இருக்கணும், ஒன்றை இசைந்து இருக்கணும்.
பைபிள் சொல்லுது, ஒருவன் பின்வாங்கி போவதனால் அவன் மேல் என் ஆத்துமா மீறாது. கொஞ்சம் கெஞ்சி கேளுங்க, ஆண்டுகிட்ட கெஞ்சி கேளுங்க, தயவா கேளுங்க. யார் யார்ட்ட போய் கெஞ்சுறீங்களே, தயவுசெய்து ப்ளீஸ் எனக்கு போன் பண்ணு, ப்ளீஸ் என்னோட பேசு, கெஞ்சுறீங்களே, போய் ஆண்டோட கெஞ்சி, ஆண்டவரே என் பின்மாற்றத்தை கிருபையாய் மன்னிச்சு என்னை உயிர்ப்பிப்பீராக. உங்களுடைய ஜனங்கள் உண்மையில மகிழ்ந்து இருக்கும்படி திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆமென் சொல்லுங்க பாபா. உங்களுடைய ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப நீர் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. சத்தமாக சொல்லுங்க, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இங்க சத்தவரம் சொல்லுங்க, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. சத்தம் வந்தா இல்ல, சொல்லுங்க, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பாபா. மேலும் சொல்லுகிறது, ஒருவன் பின்வாங்கி போவதனால் அவன் மேலே ஆத்துமா இருக்காது. எப்படிங்க இருக்காது? அப்ப கவனிங்க, பின்வாங்குது என்பது அழிவுக்கு, நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தில் அது தடுக்குது. உனக்கு ஏன் பின்வாங்க வைக்க, ஏன் உனக்கு சோர்வை கொண்டு வர்றான், ஏன் உனக்குல சோர்வுங்கிற விதையை விதைக்கிறான். சோமன வேண்டாம் விடு, பயிர் பிடிக்க வேண்டாம் விடு, சர்ச்சைக்கு லேட்டா போனா போதும் விடு, இதெல்லாம் பங்கு பெற வேண்டாம், என்னதுக்கு இதுல அதான் சில இருக்கிறாங்க, போய் சோமிடுவாங்க விடு, ஊழிஞ்ச வேண்டாம் விடு. ஏன் உனக்குள்ள கொண்டு வரான், ஏன் கற்ற நேசிக்காத, வா வா, காலையில சர்ச்சை போலாம், சாயங்காலம் வா, அப்படியே அது தேட்டருக்கு அங்கங்க போலாம், வா போலாம் போலாம். இங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும், தூரம் போய் பார்த்தா யாருக்கும் தெரியாது, தெரியா போகுது சேர்ந்து உட்கார்ந்தா. இங்க சுத்தினாலும் தெரியும், தூரம் போய் சுத்தினா தெரியா போகுது, வா போலாம். அது உன் வாழ்க்கையில யாரோட ஆண்டவர் பேசுறதுக்கு தெரியாது. அது உன் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாசம் பண்ணி என்பதை நீ மறந்து போகாதே. தேவன் வைத்திருக்கிற மேன்மையானவனுக்கு ஒரு நகரத்தை வைத்திருக்கிறார், மேன்மையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், மேன்மையான வேலை கத்தர் வைத்திருக்கிறார், மேன்மையான வாக்குத்தத்தங்களை கத்தர் வைத்திருக்கிறார், மேன்மையான உயர்வை வைத்திருக்கிறார், மேன்மையான தொழிலை வைத்திருக்கிறார், மேன்மையான காரியத்தை கத்தர் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கை கத்தர் மேன்மையான கத்தர் செய்ய போறாரு. அதுக்கு இந்த பின்மாற்றம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா இழுக்குது, வாழ்க்கைய நாசம் பண்ணுது, வாழ்க்கைய உற்சாகத்தை நாசம் பண்ணுது, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை இது நாசம் பண்ணுது, உன்னை அழிக்குது. கத்தரிப்பிலேயே கத்தருக்காக சில காரியத்தை செய்ய முடியாதபடி, உன்னை துதிக்க முடியாதபடி வேலை சொல்கிறது. மரணம் உம்மை துதிப்பதில்லை, பாதாளம் உம்மை என்ன செய்வதில்லை, போற்றுவதில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய் என்றால் எப்படி போன வாரம் சொன்ன பார்த்தீங்களா, சமஸ்த சபைக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை நிறுத்தி எப்படி மேன்மைப்படுத்தினாரோ அதுபோல சபை நடுவிலே, உன் குடும்பத்தின் நடுவிலே, உன் சமுதாயத்தின் நடுவிலே, உன் வேலை ஸ்தலத்தின் நடுவிலே, உன் நெய்பர்ஸ் நடுவிலே, உன் ரிலேஷன் நடுவிலே, உன் சர்க்கிள் நடுவிலே, உன் ஏரியாவிலே தீர்க்கதரிசனமானது சொல்ல கர்த்தர் இன்னமும் மேன்மைப்படுத்த போகிறார். அது ஜோர கையை தட்டுங்க, அது கையை தட்டுங்க, கையை நல்லாதான் தட்டுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பின்மாற்றம் என்ன மாற்றம் இருக்கக்கூடாது, அது வாழ்க்கையில அழிவை கொண்டு வருகிறது, நாசம் கொண்டு வருகிறது, மரணத்தை கொண்டு வருகிறது. அப்புறம் என் வாழ்க்கையில கர்த்தரை துதிக்க முடியாது, போற்ற முடியாது, ஊழியர்கள் எல்லாம் இதெல்லாம் வர்றதுனால கர்த்தரித்திருக்க ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். அந்த எந்தெந்த நம்ம இதுக்கு ஒரு நான் எந்த காரியத்துல பின்மாறி இருக்கிறேன் பாஸ்டர் வந்து ஜோம்னுங்க அப்படின்னு சொல்லி வாடங்க, இங்க வா வா மாப்பிள்ள வா, முட்டி போடுடா, எனக்கு ஜோனுங்க பாஸ்டர், நான் தலையை பிடிச்சி ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு பாஸ்டர் தலை வச்சு இப்படி ஆட்டணும். ஆட்டணும், அப்பதான் சிலருக்கு திருப்தியா இருக்கும். ஒன்னும் செய்யலையே, பாச தலை வச்சா ஒன்னும் கீழே விழல மேலே விழல, அதெல்லாம் பேட் ஹாபிட், அப்படி பழகாதுங்க. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி போகட்டும், நம்ம சொல்லுங்க, இந்த பின்மாற்றங்கள் எல்லாம் மறைவதாக. நம்ம முன்மாற்றத்தில் இருக்கிறோமா, நம்ம வளர்வுல இருக்கிறோமா, தேவையில் இருக்கிறோமான்னு நமக்கும் நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும். உண்மை அதுதாங்க. மனைவிக்கு தினம் இருக்கலாம், புருஷனுக்கு தினம் இருக்கலாம், விசுவாசி தினம் இருக்கலாம், பாசு தினம் இருக்கலாம்,
கூட வேலைச்சல் இருக்கலாம், நண்பர்களுக்கு திறமை இருக்கலாம். கவனிங்க, யாருக்கு திறமை இருக்கலாம், ஆனா நம்ம எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் தெரியும். கர்த்தருக்கு மனசாட்சி தெரியும். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. யாருக்கு தெரியும்? அப்படின்னா நான் ஆவிக்கிற வாழ்க்கையில என்ன நிலைமையில் இருக்கிறது எனக்கு தெரியும். உண்மை அதுதானே? உண்மை அதுதானே? உண்மை அதுதானே? உண்மை அதுதானே? அப்போ எந்த காரியத்தில் நீங்க பின்வாங்கி இருக்கிறீங்களோ அந்த அழிவுக்கு கொண்டு போயிடாதபடி, நாசத்துக்கு கொண்டு போயிடாதபடி கர்த்தருடைய ஆசை உனக்கு ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தரிப்பில் நீ கவலைப்படாத. சகல சபைக்குள்ளாக யோசுவாவை மேன்மைப்படுத்துகிற தேவன் உன்னை மேன்மைப்படுத்த போது உண்மை. நீ மேன்மை அடைவது நிச்சயம். நீ மேன்மை அடைவது நிச்சயம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, வசனத்தை சொல்லி முடிச்சிடலாம். என்ன? யோபின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முடிக்க போறேன். யோபின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிமா. காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணைக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். வாசி. உன் புத்தியினாலே ராஜாளி பரது. 24 வாசி. 24 வாசி. கர்வமும் முறுக்கும் கொண்டு தரையை விழுங்கிடுவது போல அனுமானித்து வாசி. எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது 22 வாசி. அது தரையிலே தாளிடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தடுத்தவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்திற்கு பின்வாங்கலும் இருந்து பயப்படுதல் என்ன செய்யுமா? அலட்சியப்படுத்தும். 25 சொல்லப்பட்டிருக்கு. எக்காலம் தொனிக்கும் போது அது எப்படி கணைக்குமா? எப்படிங்க கணைக்கும்? எப்படிங்க கணைக்கும்? அப்படின்னா எந்த காரியத்தை கொண்டு பயந்து நீ ஆண்டு விட்டு தூரமா தேராத. குதிரை எக்காலம் தொனிக்கும் போது, எதிரிகள் வரும்போது, பயங்கள் வரும்போது எப்படி கிடைக்குமா? சத்தம் சொல்லுங்களேன். எப்படி கிடைக்கும் குதிரை? யுத்த குதிரை எப்படி கிடைக்கும்? நிகி. எப்படிங்க கிடைக்கும்? நிகி என்ற என்ன? அதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா கம்பீரமான, களிப்பான, ஆரவாரமான ஒரு சத்தத்தை அது தொனிக்க பண்ணும். சொல்லுங்க. கம்பீரமான, ஆர்ப்பரிப்பான, மகிழ்ச்சியான ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணும். அதுக்கு தான் நிகி. என்னைக்கு சொல்லுங்க? என்னைக்கு நிகி.